வந்த நோக்கத்தை இன்றைக்கு நிறைவேற்றணும். புதிய அபிஷேகம். என் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க போறாரு. என் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்க போறாரு. என் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க போறாரு. அதுக்காக தான் அந்த புதிய அபிஷேகம். ஓ ரம்மா ஹபா 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 இறங்க ஆரம்பிக்கிறது. உலகம் முழுவதும் இறங்க ஆரம்பிக்கிறது. தேவ மகிமை மூடுதலை பார்க்கிறேன். நான் பார்க்கிறேன். ஒரு தேவ மகிமை நான் மூடுவதை பார்க்கிறேன். தேவ ஜனத்தின் அக்கினி இறங்குவதை நான் பார்க்கிறேன். ஓ glory, ஓ glory, ஓ glory, ஓ glory, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, ஓ glory, ஓ glory. விரோதமாக வீட்டுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட பாதையும் இயேசு நாமத்தில் எரியட்டும், எரியட்டும். கணவன் மனைவி பிரிக்கப்பட்ட பாதையும் எரியட்டும். சூழ்நிலை இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இப்போது எரிக்கிறேன், இப்போது எரிக்கிறேன், இப்போது எரிக்கிறேன், இப்போது எரிக்கிறேன், இப்போது எரிக்கிறேன். இயேசு என்று கொண்டு இருக்கிறாரு. அந்த ஸ்டேஜில் நாடி கொண்டு இருக்கிறாரு. இயேசு என்று கொண்டு இருக்கிறாரு. இயேசு என்று கொண்டு இருக்கிறாரு. வெளியே வா, இயேசுவின் நாமத்தினால வெளியே வா. கட்டளை கொடுக்க தற்கொலை ஆவிகளே, தற்கொலை ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால எரியட்டும், 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 எரியட்டும். ஓ அம்மா ஷியா 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 ஷியா. தற்கொலை ஆவி எரியட்டும். இயேசு நாமத்தை எரிக்கிறேன், இயேசு நாமத்தை எரிக்கிறேன். நீ ஆராதிக்க 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 தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்க போகிறது. ஒரு சொல்லால விரட்டு மகிமை இறங்க ஆரம்பிக்கிறது. மகிமை இறங்க ஆரம்பிக்கிறது.
வருவாரு, உன் கூட வருவாரு. அதுக்குதான் புதிய அபிஷேகம், அது புதிய வல்லமை. வல்லமை விடுவிக்க போகிறது. இயேசு நோக்கி பாரு. ஐயா என் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கிறேன். அப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா என் ஜனங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறான். ஆண்டவரே, யாருக்கு என்னென்ன வியாதி எனக்கு தெரியாது, என் இயேசு மாத்திர அறிவீரே. இப்பொழுது தேவ வல்லமை நீ தொடுவார்களாக, தொடுவதாக புதிய ரட்சிக்கப்படலை. என்னை வச்சு ஆண்டவர் நிறைய பேரை கொண்டு ரட்சிச்சார். ஆனா இப்ப ரொம்ப நெருக்கத்தின் பாதையில ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஏன் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு, நெருக்கத்தின் பாதையும் எனக்கு விசாலமாக்குவேன்னு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. எனக்கு 2 நாளா கொஞ்சம் சரியா இருக்கு. வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. நான் மன மகிழ்ச்சியோட ஆண்டவரே இந்த 3 நாள்ல எனக்கு இந்த நெருக்கத்தின் பாதையெல்லாம் எனக்கு விசாலமாக்கி எனக்கு செழிப்பா என்னை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுத்து வந்தேன். ஆண்டவர் வரும்போதே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. நான் நீ வாழ்ந்து செழித்திருப்பாய் மகளே கூப்பிட்டாரு. அது அப்படியே கரெக்டா இருந்துச்சு. ஆண்டவர் அற்புதம் செய்தார். நீங்க வாலிபர்களுக்காக ஜெபிக்கும் போது எல்லாரையும் கை தூக்கி நிக்க சொன்னீங்க. அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எதுவுமே தெரியல. செகண்ட் டைம் நான் கை தூக்கி நிற்கும் போது மேலேருந்து ஏதோ ஜில்லுன்னு இறங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு அபிஷேகம் இயேசுப்பா எனக்கு தந்தாங்க. அதுக்காக நன்றி. மகிமை உண்டாகட்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல பாட்டு எழுதுவேன், இயேசுப்பாக்காக பாட்டு எழுதுவேன் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா வழிபாடு கொடுப்பேன். என்ன பிரச்சனை வந்தீங்க? கை வச்சுட்டு எனக்கு ஒளி மாதிரி நெத்தியில பட்டது. வலி தீர்ந்தா போதும். ஆமே, உங்க சுகமாயிடுச்சு. சுகமாயிடுச்சு. எந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணாலும் அதனால பின்னால் தான் நின்னேன். ஆனால் எப்படியாவது நம்ம ஜெபம் பண்ணுமே முன்னாடி வந்தால் ஐயா மேலே ஏறி போயிட்டாங்க. ஆனாலும் தேவனுடைய சமூகத்தை நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது தேவனுடைய அபிஷேகம் இறங்குமே வரலேன்னு நினச்சிட்டு நின்னா முன்னாடி போய் ஐயா அவங்க சொன்னாங்க அவங்க மேலே அபிஷேகம் இறங்குதுன்னு சொன்னாங்க. நான் அறியாதே தேவனுடைய பிரசனம் என் மேலே இறங்குனது. இப்போ வாக்குத்தத்தமாக சொன்னாங்க உங்கள் மேலே அபிஷேகம் இறங்கு, உங்கள் வீட்டு மேலே கர்த்தருடைய அபிஷேகம் போது உங்கள் பிள்ளைகள் மேலே இறங்குன்னு சொன்னார். கர்த்தருடைய மகிமை என் மேலே இறங்கு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வயிறு வலியோடு தான் வந்தேன். என்னால் சுத்தமாக நிற்கவே முடியலை. நான் எப்பவுமே காலையில் எழுந்துச்சு நான் இடுப்பு வலியோட வயிறு வலியோடு தான் இருப்பேன். வீட்டில் இருந்து வேலை செய்ய மாட்டேன். ரொம்ப முடியாமல் இருந்தேன். எனக்கு மீட்டிங் இருக்கும்போது எனக்கு வயிறு வலிச்சுது. ஆனால் எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இசப்பா அந்த வலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ரொம்ப அழுது செபித்தேன். எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் நிறைய இருக்குது. அதுக்காகவும் நான் அழுது செபித்தேன். ஆனால் இன்னைக்கு உண்மையாக நான் ஜெபிச்சுட்டு போனேன். எங்கள் வலியே எனக்கு எந்த வலியும் இல்லை. காலையில் எழுந்திருக்கும் போது எனக்கு இடுப்பும் வலிக்கல, வயிறும் வலிக்கல. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் நான் சொன்னேன் எனக்கு காலையில் எந்த ஒரு வலியுமே இல்லாமல் கர்த்தர் என்னை பாதுகாத்தாரு. எனக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்ததுக்காக இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சூத்திரம் என்ன அறியாமே ஒரு வல்லம் பண்ணாங்க மாஸ்டரு. அந்த நேரத்துக்கு எனக்கு என்ன அறியாமே நான் ஊந்துட்டேன். அப்போ என் உச்சம் தாழ்ந்து உள்ள ஒரு வல்லம் ஒரு ஷாக்கு மாரி அறிவிச்சு கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிட்டார். ஆமென். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். வேற ஏதாவது? கர்த்தருக்கு சோத்திரம். நேற்று ரொம்ப பிளவன் இல்லாமல் அந்த இடுப்பு முதுகு வலி எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. எனக்கு ரொம்ப நடக்க முடியல. ஏன் போகணுமான்னு கூட நேற்றுக்கு ரொம்ப தோணுச்சு. அந்த பிழையெடுத்துல ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு உற்சாகம் வரணும்னு தோணுச்சு. இந்த வழியிலே ஆண்டவர் என்னை கொண்டு வந்து நேற்று நிற்கவே முடியல. ரொம்ப பிளவன் இல்லாமல் இன்னைக்கு அந்த வலி லேசாக தான் இருந்து ஒஞ்சி சுத்தமாக இன்னைக்கு அவ்வளோதான். ஆமென். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அவ்வளோதானா? தாங்க முடியல. இடுப்பெல்லாம் வலிக்குது. வயிற்று வலியோட வந்தேன். குழந்தை தான் வந்திருக்கேன். நன்றியோட வந்திருக்கேன். நீங்கள் என்ன ஆச்சு தெரியுமா? வாங்க, சூனியத்தின் ஆவிலிருந்து கர்த்தரில் விடுவித்து கொடுத்திருக்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டுறாரு. அவ்வளோதானா? ராணுவ முட்டி வெட்டி தான் சாமி இருந்து ராணுவம் இருக்குது. அது சாதாரண நடந்து வெடிச்சு நீங்கள் கை வச்சு ராணு பண்ணாலும் அவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.
இயேசுவுக்கு சொல்லுங்க சீக்கிரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று நான் என் பிரச்சனையை மட்டும் நினைக்காம எல்லாருக்கும் அற்புதம் செய்யணும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஊழியக்காரங்க மூலிமா இன்னும் வல்லமை அதிகம் பெறணும், எங்கள் ஊழியர்களுக்கு சுகப்படுத்த தரணும்னு சொன்னேன். அதுபோல் இன்றைக்கி எங்கள் ஊழியக்காரங்களுக்கும் சுகத்தை கொடுத்து நேற்று நான் ரொம்ப கஷ்டத்தோட சாகணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என் வாழ்க்கையிலே இருந்துச்சு. இனிமேல் நம்ம இருக்கணுங்கிற ஒரு கேள்வியோடு இருந்தேன். ஆனால் நேற்று நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து அபிஷேகத்தால் நிறைய இன்றைக்கி எனக்கு அபிஷேகத்தை கொடுத்து அந்த எண்ணெயமாக இல்லாமல் என்னை ஹாப்பியாக வச்சுருக்காரு, சந்தோஷமா வச்சிருக்காரு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் அந்த புதிய அபிஷேகம். துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாத்திடுவார். டீச்சர் வந்தாங்க அவங்க சொல்லி கொடுக்கல அவங்கள மேலே ஒரு அபிஷேகத்தை இறங்க பார்க்கணும். ஆமா, ஆண்டவர் பெற்ற நன்மையை சாட்சி கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. இருக்கும்போது அண்ணன் தொடாமே நான் கீழே விழுந்தேன். அந்த வல்லமையை வந்து நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்காக இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக சிறுப்பிள்ளை படிக்கின்ற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும்.